வண்டியில் வேறு பிக்கப் இருக்க மாட்டுது. வண்டி வாங்கி 1.5 வருஷம் இருக்குது. ஒரு 36,000 கிலோமீட்டர் ஓடிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்ஜின் ஒர்க் இருக்கும்னு நினைக்கிறேன். வண்டி வாங்கினதுலேருந்து ஒரே செலவு தான். பெட்ரோல் செலவு, அந்த செலவு, இந்த செலவுன்னு. நார்மலாக பிளாட்டினா பைக் வச்சுருக்கேன், எனக்கு இந்த அளவுக்கு செலவுனா சிசி அதிகமாக வச்சுருக்கவங்களுக்கு அப்போ எவ்வளோ செலவு வரும், எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி ஹை சிசி வச்சுருக்கவங்களாம். ரெண்டாவது நம்மளாவது இதுலேருந்து அமௌண்ட்டு பார்க்குறோம் ஏர்னிங்ஸுன்னு. அவங்க அது ஃபுல்லாகவே அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான். அதுலேருந்து அவங்களுக்கு எந்த ஏர்னிங்ஸும் வராது. ஹை சிசி வச்சுருக்கவங்களாம் அந்தளவுக்கு ஒரு வேளை வெல்த்தானவங்களாக இருப்பாங்களோ என்னமோ தெரில. இங்கே ரோடு வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து அந்த அந்த ட்ரைனேஜ் ஒர்க் நடக்குது. அதனால் எல்லா இடத்துலையும் தோண்டி போட்டிருப்பாங்க, மண் போட்டு மூடி வச்சுருப்பாங்க. ரோடு வந்து ப்ராப்பராகவே இருக்காது. இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கிறதுனால அங்கே இங்கேன்னு தோண்டி இருக்கும். நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இதோ பார்த்தீங்களா, ட்ரைனேஜ் ஒர்க்கு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஹலோ, இந்த கரெக்டாக லொக்கேஷன் வந்துட்டேன். நான் இந்த 3 தெரு கரெக்டாக சந்திக்கிற ஜங்ஷன் இருக்கு பாருங்க. ஓடிபிண்ணா 3027. குரோம்பேட் மெயினா ப்ரோ, இல்லை உள்ளேயா? குரோம்பேட்டா? போத்தீஸா? ஓகே ஓகே. ப்ரோ. வணக்கம். நம்ம வந்து ரேப்பிடோ ஓட்டினோம்னு பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வந்தாச்சு. வழக்கம் போல் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வந்து 1 ஹவருக்கு மேலே ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஒரு 1.5 மணி நேரம் தூங்கியாச்சு. தூங்கினதுக்கப்புறம் இப்போ ஏஞ்சி ரேப்பிடோ ஓட்டினோம். ரேப்பிடோ வந்து எத்தனை மணிக்குன்னா 5 மணிக்கு ஆரம்பித்தோம். ஆனால் 5 மணிக்கு ஆரம்பித்தா 5:15 தான் ஆர்டரே வந்துச்சு. 5:15 ஆரம்பித்தோம் நம்ம ரூம்லேருந்து. 5:15 ஆரம்பித்த ஆர்டர் வந்து எத்தனை மணிக்கு முடித்தோம்னா கரெக்டாக 8 மணிக்கு முடிச்சிருக்கோம். 2.25 மணி நேரம். ஓகேவா? 2.25 மணி நேரத்தில் நம்ம ஓட்டின அமௌண்ட்டு டோட்டல் காஸ்ட் வந்து 309 ரூபா. இதில் காமிக்குமான்னு தெரில, நான் உங்களுக்கு அடிஷ்னலாக சைட்லேயும் வரும். ஓகேவா? 309 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். 5 ஆர்டர். இதுக்கு ட்ராவல் பண்ண கிலோமீட்டரை வந்து 36 கிலோமீட்டர். ஓகேவா? 36 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த 36 கிலோமீட்டருக்கு பெட்ரோல் காஸ்ட்டு எப்படியும் 50 ரூபா வரும். ஓகேவா? 50 ரூபா வருது அப்படின்னா நீங்கள் 60 ரூபானே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பைக் டாக்ஸி வந்து 2 டாக்ஸி எடுத்துருக்கோம், 2 ஆர்டர் எடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் 60 ரூபா போட்டிங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து 250 ரூபா வருது. நம்ம ஓட்டின டைமிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம். ஓகேவா? 2.25 மணி நேரத்துக்கு 250 ரூபாங்கிறது ஓரளவு ஒர்த்து தான் நமக்கு. ரேப்பிடோவை பொறுத்த வரையும் என்னென்னா, ரேப்பிடோவில் ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டுறது பைக் டாக்ஸி தான். எல்லாருக்குமே தெரிஞ்சது மேக்ஸிமம் பைக் டாக்ஸி. ஓகேவா? பைக் டாக்ஸியை பொறுத்த வரையும் யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் ஜோன் ஆன் பண்ணும் போது 0 கமிஷன் ஏரியாவை தாண்டி யாரையெல்லாம் அவுட்டரில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்க மட்டும் கம்பல்சரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பார்ட் டைமாக தான் ஓட்டுறேன், என்னால் வந்து இன்சென்டிவ் அடிக்க முடியாது, இல்லை இன்சென்டிவ் அடிக்கிற அளவுக்குலாம் நான் ஓட்ட மாட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் கம்பல்சரி ரீசார்ஜ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா ஒரு 69 ரூபா வரும் உனக்கு ஒரு வாரத்துக்கு. ஓகேவா? 69 ரூபாங்கிறது ஒரு நாளைக்கு 10 ரூபா கணக்கு வரும். அப்போ நமக்கு அதில் வந்து நமக்கு கமிஷன்லாம் பிடிக்காமல் நமக்கு 0 காஸ்ட் கமிஷன் வரும். ஜிஎஸ்டி மட்டும் ஆட் ஆகும். அப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். சப்போஸ் இல்லை நான் ரீசார்ஜ் பண்ணாமல் இன்சென்டிவ் அடிச்சிருவீங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டலாம் தாராளமாக. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரீசார்ஜும் பண்ணாமல் இன்சென்டிவ் அடிக்காமல் ஏதாவது லாங் ரைட்லாம் எடுத்துட்டிங்க, ஒரு 350 ரூபா 360 ரூபா ஒரு ரைடு எடுத்துட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ஜிஎஸ்டி ப்ளஸ் கமிஷன் மட்டுமே உங்களுக்கு அப்படியே நியர்லி 87 ரூபா 90 ரூபா கிட்ட போயிடும். அப்போ நீங்கள் அவ்வளோ தூரம் ஓட்டி உங்களுக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு, இவ்வளோ கமிஷன் பிடிச்சிங்க அப்படின்னு உங்களுக்கு மைண்ட் அப்செட் ஆகும்.
ஒரு ஆர்டருக்குனா பரவாயில்ல, அதே மாதிரி ஒரு 4-5 ஆர்டருக்கு ஆச்சுன்னா உங்களுக்கு அது ரொம்ப உங்களுக்கு தான் லாஸு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரீசார்ஜ் பண்ணி ஓட்ட பாருங்கள். அதாவது ரீசார்ஜ் வந்து எங்கன்னா 0% கமிஷன் இதுக்கு நீங்கள் வெளியே அவுட்டர் ஜோனில் இருக்கீங்க, உங்களால் இன்சென்டிவ் அடிக்க முடியாது, நீங்கள் வந்து ஃபுல் டைமாக ஓட்டலை, பார்ட் டைமாக தான் ஓட்டுறீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ஓட்டுறது நல்லது. ஓகேவா? இதை தாண்டி வேறு என்னென்னா, ரேபிடோவில் ஸ்விக்கி ஆர்டர் வரும். ஓகேவா? ஸ்விக்கி ஆர்டரில் வந்து ரெஸ்டாரண்ட்டை பொறுத்து சப்போஸ் லேட் ஆகலாம், ஒரு சில ரெஸ்டாரண்ட் எல்லாமே சீக்கிரமாக கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஸ்விக்கியும் ஆர்டர் வரும். இதை தாண்டி 3வது என்னென்னா, ரேபிடோவில் பார்சல் இருக்குது. ஓகேவா? ரேபிடோ பார்சல் வந்து மேக்ஸிமம் 3 கிலோ வரையும் தான் பர்மிஷன் உண்டு. ஸோ ரேபிடோ பார்சல் வந்து அதையும் தாண்டி வெயிட் வருதுன்னா அது கஸ்டமர் ஆச்சு, நம்ம ரைடர் நம்மளாச்சு, நமக்குள்ளே உள்ள அந்த கருத்துக்கள் மூலமாக நம்ம இது பண்ணிக்கலாம், டெலிவரி பண்ணிக்கலாம். ஓகேவா? டெலிவரியும் ஓகே தான், அதுவும் ஒர்த்து தான். ஏன்னா பைக் டாக்ஸியும் ரேபிடோ பார்சலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். பைக் டாக்ஸியும் டக்குன்னு பிக்கப் போவோம், அங்கே கஸ்டமர் இருப்பாங்க, அவங்கள பிக்கப் எடுத்துகிட்டு போய் லொக்கேஷனில் ட்ராப் விட்டுரும். அதே மாதிரி ரேபிடோ பார்சலும் பிக்கப்பில் போவோம், அவங்க ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு கடையிலையோ இங்கே இருக்கும், அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு திருப்பி அவங்க எங்கே டெலிவரி லொக்கேஷனில் போய் டெலிவரி பண்ணிடுவோம். அவங்க கான்டாக்ட் நம்பரும் இருக்கும், நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்விக்கியை பொறுத்தவரையும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் அவங்க கஸ்டமர் என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு அதை ஓடிபிலாம் காமிச்சு அதுக்கப்புறம் அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணி அதுக்கு டைம் டிலே ஆகும். எல்லா ஆர்டரும் சொல்ல வரல, ஒரு சில டைம் ஆர்டர் வரும். ஒரு 10 ஆர்டருக்கு உங்களுக்கு 2-3 ஆர்டர் அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும். ஒரு சில டைம்லாம் ரெஸ்டாரண்ட்லலாம் 1 ஹவர் 1.5 ஹவர்லாம் வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது. ஓகேவா? இதை தாண்டி வேறு என்னென்னா, இப்போ நான் 3 சொல்லிட்டேன். ரேபிடோவில் பைக் டாக்ஸி சொன்னேன், 2வது ரேபிடோவில் வந்து இது ஸ்விக்கி ஆர்டர் வரும்னா, 3வது வந்து ரேபிடோ பார்சல் சொன்னேன். 4வது வந்து என்னென்னா ஜெப்டோ இருக்குது. ரேபிடோவில் ஜெப்டோ ஆர்டர் வரும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜோனில் இருக்கீங்க, அங்கே ஸ்விக்கி ஆர்டரும் உங்களுக்கு இல்லை, பைக் டாக்ஸியும் இல்லை, பார்சலும் இல்லை, அப்படிங்கிற டைமில் ஆட்டோமேட்டிக்காக ஜெப்டோ ஆர்டர் வரும். நீங்கள் வந்து ஜெப்டோ ஆர்டர் வருது சரி ஓட்டலாம் அப்படின்னு நீங்கள் நேராக ஜெப்டோ ஸ்டோருக்கு போனீங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அது வந்து டூப்ளிகேட் ஆர்டராக இருக்கும், ஒரு டம்மி ஆர்டர். ஓகேவா? அது வந்து எப்படின்னா, மற்ற ஆர்டர் எல்லாமே நமக்கு வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர் காமிக்கும். லாஸ்ட்டில் ஆர்டர் டிஜிட்டே அதிகமாக வரும், இல்லை லாஸ்ட்டு 4 டிஜிட் மட்டும் உங்களுக்கு பெருசாக காமிக்கும். நீங்கள் அதை வந்து ஹோட்டலில் சொல்லியோ அந்த ஸ்டோரில் சொல்லி நம்ம வாங்குவோம் ஐட்டம்ஸ். ஓகேவா? இங்கே வந்து என்னன்னா ட்விஸ்ட்டாக என்னென்னா அல்ஃபாபெட்டிக்கில் இருக்கும், ஏபிசிடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கும். நம்ம போயிட்டு ஸ்டோர் ரூம் அங்கே மேனேஜர்கிட்டே யாரை கேட்போம், என்ன இது இந்த மாதிரி வந்திருக்குன்னா அவங்க சொல்லுவாங்க, வெயிட் பண்ணப்பா உனக்கு ஆர்டர் வரும் அப்படின்னாங்க. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் அந்த மாதிரி கணக்கில் நமக்கு அடுத்த ஆர்டர் நமக்கே ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். ஒரு 4 டிஜிட் நம்பர் அதை காமிச்சு நம்ம வாங்க. இது வந்து டம்மி ஆர்டர். ஓகேவா? ஜெப்டோ ஆர்டரும் வரும். இது 4 இது ரேபிடோவில் இருக்கும். நான் வந்து ரேபிடோ வந்து 2 வருஷம் கணக்காகல, 1.5 வருஷம். ஓகேவா? 1.5 வருஷத்தில் நான் சும்மா 2 மாதம் ஓட்டுவேன், அப்புறம் 2 மாதம் ஜொமேட்டோ ஓட்டுவேன், அப்புறம் ஸ்விக்கி ஓட்டுவேன். எனக்கு தோன்றதை மாற்றி ஓட்டுவேன். எனக்கு எப்போ மைண்ட் செட் எப்படி மாறுமோ அதுக்கேற்ற மாதிரி ஓட்டிப்பேன். ஓகேவா? எதுவுமே நான் வந்து கண்டினியூஸாக இது தான் ஓட்டணும் அப்படின்னு மைண்ட் செட்டில். இப்போதைக்கு பிளிங்கிட் பெட்டராக இருக்குது எனக்கு. பிளிங்கிட்டுக்கு அடுத்தது நான் ரேபிடோ தான் பெஸ்ட்டு எனக்கு ஓவராலாக இப்போதைக்கு. ரேபிடோ வந்து ஏர்னிங்ஸ் வருது, சேஃப்டி ஆனால் கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக ஓட்டணும் ரோட்டில். ஓகேவா? பிளிங்கிட் வந்து சேஃப்டி எல்லாத்துலேயும் நம்ம பார்த்து தான் ஓட்டணும். ஆனால் பிளிங்கிட்டை பொறுத்தவரை மேக்ஸிமம் நான் ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயும் நியர்பை லொக்கேஷனில் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பிளிங்கிட்டில் ஓரளவு ஓகே தான். டெய்லி டார்கெட்டு நார்மலாக போயிட்டு இருக்கு. நம்ம சேனலுக்கு வழக்கம் போல் லைக், நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக்கை போட்டு விடுங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரிலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக இது பண்ணலாம், இல்லை இது குறைச்சிக்கலாம், இல்லை இதை இப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மோட்டிவேஷனலாக இருப்பாங்க, நிறையா ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க, இல்லை வித்தியாசமாக யோசித்து நிறைய ஏர்னிங்ஸ் பண்ணணும்னு யோசிப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி என்னென்னா, டார்கெட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மந்த்லி டார்கெட்டில். அதில் வந்து இப்போதைக்கு நம்ம அச்சீவ் பண்ணது வந்து ஷேர் மார்க்கெட்டில் 350 ரூபா ப்ராஃபிட்டு. ஓகேவா? 1050 ரூபா வந்து இதில் ப்ராஃபிட்னா, நம்ம இப்போ பைக் டெலிவரி ஓட்டினதில் 1050 ரூபா ப்ராஃபிட்டு, மொத்தம் 1400 ரூபா ப்ராஃபிட். ஓகேவா? இது வந்து நம்ம பார்ட் டைமாக ஓட்டியும் ப்ளஸ் ஷேர் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணதும். ஓகேவா? அதை தாண்டி யூடியூப்பில் வந்து நமக்கு வந்து 292 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து எவ்வளோனா 303 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது. ஓகேவா? வேறு இதை தாண்டி வேறு என்ன நம்ம இது பண்ணியிருந்தோம், ஒர்க் அவுட் சொல்லியிருந்தோம். ஒர்க் அவுட் வந்து வெறும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். அது ஓகே, அது பண்ணிட்டு தான் இருக்கேன், பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.